முகுந்தன் அவர்கள் அது தகுதி இல்லையா? என்ன காரணம்? நாட்டுக்கு தேவையான பிரச்சனை என்னங்கிறத கேளுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பேசி தீர்த்துட்டோம். அதில் திரும்ப திரும்ப நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதிகாரம் இவங்கள்ட்ட இருக்கும் பொழுது இவங்க செய்யல, அதனால தான் நாங்கள் கேட்குறோம். எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் அவர்களை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவிக்க, அதனை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்க்க, மேடையிலேயே தந்தைக்கும் மகனுக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இது குறித்து விரிவாக விவாதிப்பதற்காக நம் அரங்கத்துக்கு வருகை தந்துள்ள முன்னாள் பாமக சட்டமன்ற உறுப்பினர், பாமக பொதுக்குழு உறுப்பினர் வேலுச்சாமி அவர்களை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். 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 அதேபோல் உழவர் பேரியக்கத்தின் தலைவர், பாமக பொதுக்குழு உறுப்பினர் ஆலய மணி அவர்களை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். இப்போ புதுச்சேரியில பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துல அந்த கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் அவர்களை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நியமனம் செய்தார், அறிவித்தார். அந்த அறிவிப்பை பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் ஏற்கவில்லை. இதனால் இருவருக்கும் மேடையிலேயே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இது திட்டமிட்ட அறிவிப்பா இல்ல சடனா எடுத்த அறிவிப்பா சார்? இது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற பொதுக்குழு, அதாவது கடந்த அந்த ஆண்டுக்கு விடை கொடுப்பதும், அதே போல் வருகின்ற புத்தாண்டை வரவேற்கக்கூடிய வாழ்த்து சொல்லுகின்ற ஒரு நிகழ்வு தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய காலத்திலிருந்து எங்களது மருத்துவர் ஐயா அவர்களும் 35 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தலைமையேற்று இந்த பொதுக்குழு நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் கடந்து முடிந்த ஆண்டிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்னவெல்லாம் அரசியல் ரீதியான முன்னெடுப்புகள் எடுத்தது, வெற்றி பெற்றது என்பதை பற்றியெல்லாம் வெற்றி தோல்விகள் குறித்து ஆலோசிப்பது, ஆய்வு செய்வது, அதே போல வருகின்ற ஆண்டில் இந்த கட்சியை எப்படி வழிநடத்துவது, மக்களுக்கான பிரச்சனைகளை எப்படி போராட்டங்களை முன்னெடுப்பது, அதில் வரக்கூடிய சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களில் எவ்வாறு சந்தித்து வெற்றி பெறுவது, அதுக்குண்டான பணிகளை எவ்வாறு செய்வது என்பதை பற்றியெல்லாம் இந்த பொதுக்குழுவில் ஆராய்ந்து அறிவித்து அன்றைய அரசியல் சூழ்நிலைகளுக்கேற்ப தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி மத்திய மாநில ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்பது. ஆகவே இது தொடர்ந்து நடந்து வருகின்ற ஒரு பொதுக்குழு. புத்தாண்டு வாழ்த்துக்களை மருத்துவர் ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பது தான் இந்த பொதுக்குழுவினுடைய நோக்கம். ஒன்று. அந்த பொதுக்குழுல பாமகவுடைய இளைஞரணி தலைவராக முகுந்தன் அவர்களை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்தார். அந்த முகுந்தன் என்பவர் மருத்துவர் ராமதாஸுடைய மூத்த மகளுடைய பேரன். ஆனா அவர் கட்சியில 4 மாதம் தான் ஆகிறது, அதற்குள்ளாகவே பெரிய படை கொடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார். அதான் நம்ம எல்லாமே டிவியில பார்த்துருப்போம். அதே நேரத்துல அந்த கட்சி மேடையிலேயே நான் பனையூர்ல ஒரு அலுவலகம் தொடங்கியுள்ளேன், என்னை சந்திக்க விரும்பக்கூடியவர்கள் என்னை அங்க சந்திகள் என்று மேடையிலேயே தொலைபேசி எண்களையும் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே நேரத்துல பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் என்ன சொன்னார்னாக்கா, நான் கட்சி தொடங்கினேன், எனக்கே முழு உரிமை உண்டு, நான் என்ன சொல்லிடணும் அதைத்தான் கட்சி தொண்டர்கள் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி இல்லை என்றால் வெளியேற வேண்டும் என்றும் ஒரு காட்டமான ஒரு பதிலை அவர் அளித்துள்ளார். சோ நீங்க அதுல கலந்துக்கிட்டீங்க. தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்டுள்ள அந்த ஒரு முரண்பாடு கட்சி இரண்டா உடைவதற்கான வாய்ப்பு உள்ளதாக பேசப்படுகிறது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு தவறான கருத்து. பொதுவாக எங்கள் கட்சியில் ஆரம்ப காலம் மட்டும், ஏன்னா கட்சியினுடைய நிறுவனர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பொதுவாக பதவி
யாரை நியமனம் செய்தாலும் அறிவிப்பது வந்து எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அந்த அடிப்படையிலே ஐயா அவர்கள் அவருக்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு முகுந்தன் அவர்களை மாநில இளைஞர் சங்க தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்தக்கூடியவர், எங்களுடைய தமிழகத்தினுடைய எதிர்காலம், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், முகுந்தன் அவர்கள் இளைய வயது, இன்னும் மூத்தவர்கள் கட்சியிலே பாடுபட்டவர்களும் சில பேர் இருக்கிறார்கள், அவருக்கு அந்த வாய்ப்பினை கொடுக்கலாம் என்று சொல்லி அவர் கட்சி தலைவர் என்கின்ற முறையில் கட்சியினுடைய நலன் கருதி அவர் சொன்னார். இதுதான் அங்கே நடந்தது. ஆக இதுக்கு மேல் வந்து அங்கே எந்த ஒரு கட்சி, அதாவது எங்கள் மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கும் எந்த ஒரு முரண்பாடான விவாதமோ அல்லது வேறு விதமான கட்சி உடைகின்ற ஒரு தவறான பிரச்சாரம் போன்றெல்லாம் அங்கு ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை. ஆகவே சிறப்பாக அந்த பொதுக்குழு நடைபெற்றது. 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நன்றி அறிவிப்போடு அந்த கூட்டம் மிக சிறப்பாக நடந்து முடித்தது. அதாவது நன்றி அறிவிப்பு முடிந்த பிறகு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து வெளியேறிய போது கட்சி தொண்டர்கள் வந்து அவரை வெளியேற விடாமல் வந்து சூழ்ந்து கொண்டதாக தகவல் வெளியானது. அன்புமணி ராமதாஸுக்கு வந்து ஒரு வரவேற்பு இருந்ததாகவும் மருத்துவர் ராமதாஸுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருந்ததாகவும் பேசப்பட்டது. ஆனால் வந்து மருத்துவர் ராமதாஸ் அறிவித்த அந்த அறிவிப்பை ஏன் அன்புமணி ராமதாஸ் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை? இதற்கு முன்பாக வந்து பாமக தலைவர் ஜி கே மணியுடைய மகன் வந்து அந்த இடத்திற்கு அறிவிக்கப்பட்டதாக இருந்தது. அதற்கும் பாமக தலைவர் அன்புமணி வந்து எதிர்ப்பு தெரிவித்தின் காரணமாக அது கைவிடப்பட்டதாகவும் பேசப்படுகிறது. ஏன் முகுந்தன் அவர்கள் வந்து அது தகுதி இல்லையா? என்ன காரணம்? உங்களிடம் நான் கூறிக்கொள்வது, இப்போ சென்ற 21ஆம் தேதி நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பாக பல லட்சம் உழவர் பெருமக்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய ஒரு மாநாடு. தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இதுவரை ஒரு விவசாய மாநாடு எந்த அளவுக்கு விவசாயிகள் கூடிய ஒரு மாநாட்டை எந்த ஒரு இயக்கமும் நடத்தியது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாநாடு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவருடைய வழிகாட்டுதலிலும் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலிலும் இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நடந்து முடிந்தது. ஆனால் அதை பற்றியெல்லாம் இன்றைக்கு இந்த செய்தியை பெரிதுபடுத்தி வெளியிடுகின்ற அந்த ஊடகங்கள் ஒரு வரி கூட அந்த மாநாட்டினுடைய செய்தியை வெளியிடவில்லை. ஆனால் நடைபெறாத ஒரு சம்பவத்தை திட்டமிட்டு இன்றைக்கு இந்த செய்தியை பெரிதாக இன்றைக்கு வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால், எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும், வருங்காலத்தில் வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக மக்கள் மத்தியிலே வளரக்கூடாது என்கின்ற எண்ணத்திலே தான் இன்றைக்கு திட்டமிட்டு இந்த ஒரு பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார். அதை பொதுக்குழுக்கு முன்பாகவே இவங்க தந்தையும் மகனும் வந்து இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்க போகிறேன் என்று டிஸ்கஸ் பண்ணது கிடையாதா? இல்ல வந்து மருத்துவர் ராமதாஸ் மட்டுமே தன்னிச்சையாக எடுத்த முடிவான்னு இரவு சாப்பாடு சாப்பிட்றாங்களா அப்பயே பேசி அவங்க உள்ள முடிச்சிருவாங்க, பிரச்சனையே இல்லை. இல்ல ஜி கே மணி தலைமையிலான ஒரு குழு வந்து அன்புமணி ராமதாஸை போயிட்டு சந்தித்து சமாதானப்படுத்த முயற்சியிலும் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அது வந்து ஓகே தான். ஆனா வந்து இந்த முகுந்தனை வந்து ஏன் அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை? அக்கா பையன் தானே. ஏத்துக்காதெல்லாம் கிடையாதுங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, எதிர்ப்புலாம் கிடையாது. என்ன சொன்னாருன்னா, அவர் கட்சிக்கு வந்து 4 மாதம் ஆகுது, இன்னும் கொஞ்சம் உழைச்சவங்களை கொஞ்சம் அனுபவம் முக்கியவங்களை போட்டால் கட்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தான் சொன்ன கருத்தை சொன்னார். அதே கருத்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுக்கு இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இருக்கும். அவர் தானே அனுபவசாலி. இருக்கும். கட்சி தொடங்கியது யாருன்னா மருத்துவர் ராமதாஸ் தானே. அப்ப கட்சிக்கு யாரை வந்து ஒரு முக்கிய பொறுப்புல நியமனம் செய்தால் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்ற அந்த திட்டம் அவருக்கு இல்லவா அதிகம் இருந்திருக்கணும் அன்புமணி ராமதாஸை விட? இருக்கும். அதுதான் கேட்கிறேன், ஏன் அந்த மாதிரி நடந்ததுன்னு கேட்டேன். அது வந்து சாதாரணமா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சொல்ல உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் ஐயா சொன்னாங்க. அதை சின்ன ஐயா அதை வந்து இந்த மாதிரி இப்படின்னு செய்யலான்னு ஒரு திருத்தம் தான் சொன்னார், வேற ஒன்றும் சொல்லலை. அதை சர்ச்சையா ஊதி பெருசாக்கிறதே ஊடகங்கள் தான். அன்புமணி ராமதாஸ் வந்து மேடையிலேயே வந்து என்னை வந்து பனையூரில் உள்ள ஒரு புதிய அலுவலகத்தில் வந்து சந்திங்க,
அதற்கான தொலைபேசி எண்களையும் மேடையிலேயே அது வந்து அறிவித்தது. இதுக்கு முன்னால டி நகர்ல சந்திச்சாரு, இப்ப பனையூர்ல சந்திக்க சொல்றாரு. இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இவர் என்பது மருத்துவர் ராமதாஸ் வந்து தைலபுரம் தோட்டத்துக்கு போயிட்டாரு, அவர் யாரும் சந்திக்கவில்லை அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது. எப்ப சந்திக்கல? அந்த பொதுக்குழு முடிஞ்ச பிறகு. ஆமா, 2 மணி 3 மணி ஆயிடுச்சு. அவர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா, ஓய்வு எடுக்க வேண்டாமா? அதான், வேற ஒண்ணும் இல்லையே. சரி, 2024 தேர்தலில் வந்து பாமக வந்து அதிமுக கூட்டணியில் இடம்பெற இருந்ததா அல்லது வந்து பாஜக கூட்டணியில் இடம்பெற இருந்ததா? அது வந்து கடைசி நேரத்தில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுதான் வந்து பாஜகவில் சென்றதாகவும், இதனால கூட வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது, தற்போது வெளியே வந்து உள்ளது என்ற தகவலும் வெளியாகி உள்ளது சார். உங்களுக்கு எல்லா செய்தியும் வெளியில வரும் இப்ப. இல்ல, இது வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதோ, திமுக கூட கூட்டணி வைக்கிறதோ, பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதோ, இது வந்து கட்சியினுடைய தலைமை எடுக்கிற முடிவு. அது கடைசி நேரத்தில் கூட மாறும். 6 மாசமா பேசிக்கிட்டு இருப்போம், கடைசி டயத்தில் மாறும். அது வந்து இயற்கை. எந்த கட்சியோட கூட்டணி வைக்கல? இல்ல, கூட்டணி வச்சுதான் வந்து தேர்தல் சந்திக்கிறாங்க. ஆமா, இந்த கூட்டணி அமைப்பதிலே தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. இருந்ததாக தகவல் உங்களுக்கு வெளியாக இருக்கு. அதெல்லாம் பொய்யான தகவல். தந்தையும் மகனும் ஒருமித்த கருத்தோட, அதெல்லாம் அவங்க எல்லாம் ஒருமித்த கருத்தோட தான் இருக்காங்க. நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, கட்சியை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த சிக்கலும் இல்லது. சிக்கலை யாரும் ஊடகங்கள் ஏற்படுத்த வேண்டாம். இதுதான். நீங்க அந்த பொதுக்குழுல என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா சொல்லுங்க. எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் ஏறக்குறைய 1983 இயக்கத்தை ஆரம்பித்து இன்று வரை தொடர்ந்து இந்த சமூக நீதிக்காக வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இன்று வரை போராடி வருகிறார். இடஒதுக்கீடு கேட்டது வன்னியர்கள், துப்பாக்கி சூட்டிலே வந்து மாண்டது வந்து வன்னியர்கள், சிறை சென்றது வன்னியர்கள், உடைமைகள் எல்லாம் இழந்து சூறையாடப்பட்டது வன்னியர்களுடைய சொத்துக்கள். ஆனால் கலைஞர் கருணாநிதி செய்தது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. 107 சமூகங்களை ஒன்றிணைத்து அந்த நாங்கள் வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 20% இடஒதுக்கீட்டை இந்த 107 ஜாதிகளுக்கும் ஒருங்கிணைத்து, அவருடைய ஜாதி உள்பட ஒருங்கிணைத்து இந்த இடஒதுக்கீடை கொடுத்தார். ஆனால் பெரும்பான்மையாக ஏறக்குறைய 2.5 கோடியிலிருந்து 3 கோடி பேர் கொண்ட இந்த வன்னியர் சமூகம் எதிர்பார்த்த அளவுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு மீண்டும் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு வந்து முதல் தீர்மானமாக இன்றைக்கு பாண்டிச்சேரியில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த தனி இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு கூட மனமில்லை என்று சொன்னால் ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார், உடனடியாக ஜாதிவாரி கணக்கை எடுக்க வேண்டும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்குள்ள பல மாநிலங்கள், ஒரிசா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா போன்ற பீகார், இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்குள்ள பீகார்லாம் வந்து ஜாதிவாரி கணக்கு எடுத்து இன்றைக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து மாற்றி அமைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய எடுத்துக்காட்டுக்கு ஒரு 5-6 மாநிலங்களில் வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் சொல்வது, எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, நீங்கள் மத்திய அரசாங்கத்திடம் கேளு அப்படின்னு. இந்த 10.5% உள்ஒதுக்கீடை வன்னியர்களுக்கு கொடுப்பதில் எந்த ஒரு தடையும் இல்லை என்று சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதற்குரிய தரவுகளை சேகரித்து மாநில அரசாங்கமே இந்த உள்ஒதுக்கீடை கொடுக்கலாம் என்று சொல்லி இப்போ ஏறக்குறைய அது சொல்லி 1000 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் அதை கொடுப்பதற்கு மனமில்லாமல் வன்னியர்களுடைய அந்த கல்வி வேலை வாய்ப்பிலே முன்னேறக்கூடாது என்று ஒரு தவறான எண்ணத்தில் இன்றைய இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அதை புறக்கணித்து வருகிறார். ஆக அதுதான் இன்றைக்கு ஒரு பிரதான கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை வந்து தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற 30 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கீங்க. அது உள்பட வேளாண்மை பிரச்சனை, மக்களுடைய பாதுகாப்பு, மது ஒழிப்பு, அதே போல தமிழ்நாடு எங்கும் பார்த்தாக்குல கஞ்சா, அபினி போன்ற போதைப் பொருட்களுக்கு இன்றைய இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர் சமுதாயம், மாணவிகள் உள்பட இன்றைக்கு அந்த போதைகளுக்கு அடிமையாகி
இப்போ நடைபெறுகிற இந்த கற்பழிப்பு, கொலை, கொள்ளை அத்தனைக்கும் மூல காரணம் இந்த போதைப் பொருட்கள் தான். இன்றைக்கு தமிழகத்தில் அது தலைவிரித்து ஆடுகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் அருந்தி ஏறக்குறைய 61 பேர் உயிரிழந்தார்கள். 70 பேர் 70 பேர் வந்து இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையிலே இன்றைக்கு வந்து எந்த ஒரு சட்ட ஒழுங்கும் சரியில்லாமல் தமிழ்நாடு வந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். மதுவை ஒழிக்க வேண்டும். பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும். இந்த போதை பொருட்கள் வந்து முழுமையாக தமிழகத்தில் தடை செய்யப்பட வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கில் இந்த ஆன்லைன் லாட்டரியில் இன்றைக்கு தொடர்ந்து ஏறக்குறைய 65க்கு மேலே இந்த சூதாட்டத்திலே வந்து இளைஞர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். அது தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உடனடியாக இதை தடை செய்ய வேண்டும் என்று ஓராண்டுகளுக்கு மேலாக இதை போராட்டங்கள் எல்லாம் நடத்தி வலியுறுத்தி வருகிறார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு அதன் மீது எந்த ஒரு கவனமும் செலுத்தாமல் அது ஒரு பக்கம் இன்றைக்கு செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படிதான் இன்றைக்கு ஒரு அவலமான ஒரு நிலை இருக்கிறது. என்ன வேதனைன்னா, இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைகள்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி இரவு நேரத்தில் அவங்க தங்கியிருக்கிற இடத்துல கற்பழிக்கப்பட்டு இன்றைக்கு பெரிய அளவில் வந்து பெண்கள் எல்லாம் வந்து வெளியில் போய் ஒரு கல்லூரியில் தங்கி படிக்கலாமா வேணாவா என்கின்றது, பெற்றோர்கள் வந்து அவர்களை அனுப்பலாமா வேணாவா என்ற ஒரு பயமான ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி இந்த தமிழ்நாடு அரசோ மற்றவர்களோ கவலைப்படுவதாக தெரியல. இப்போ நீங்கள் திமுக அரசை வந்து பல்வேறு வகையில் குற்றம் சாட்டுறீங்க. ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை 6வது முறையாக தேர்ந்தெடுத்து அரியணைகளை அமர்த்திருக்காங்களே, அது எப்படி சொல்ல முடியும்? இப்போ நீங்களே வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து 35 ஆண்டுகளாக ஆகிறது. 2014 தனித்தே போட்டிட்டீங்க. உங்களால் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியலையே சார். ஸோ மக்கள் ஆதரவு வந்து திமுக இருக்கின்றது, அதிமுக இருக்கின்றது. உங்களை போன்ற இந்த ஜாதி கட்சிகள் இல்லையே, அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு பக்கம் அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் கிடையாது, கட்டட வசதி கிடையாது, அடிப்படை எந்த வசதியும் இல்லாமல் பெரும்பாலான இன்றைக்கு பெற்றோர்கள்லாம் வந்து மாணவர்களை கொண்டு போய் தனியார் பள்ளியில் சேர்த்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. அதே போல் அரசாங்க மருத்துவமனைகளில் போதிய டாக்டர்கள், போதிய செவிலியர்கள், போதுமான மருந்துகள் இல்லாத காரணத்தினால் பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கள் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கொடுத்து தனியார் மருத்துவமனைகளில் தான் வந்து இன்றைக்கு மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலை இருந்துக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டில் வந்து சாலை வசதிகள் சரியில்லை. கட்டுற பாடங்கள் பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் வந்து தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. ஆகவே அடிப்படை கட்டமைப்புகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சமூகத்துக்காக போராடக்கூடிய கட்சி பாமக, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அந்த நான் அந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இப்படி அதுக்கான போதிய நிதிகளை அரசாங்க பள்ளிக்கூடங்களுக்கோ மருத்துவமனைகளுக்கோ அதே போல பொதுவான சாலை மற்ற கட்டமைப்புகளுக்கோ போதுமான நிதிகளை ஒதுக்காமல் தனி மனிதனுடைய தேவைக்காக இப்போ பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது, மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது, அதுதான் சொல்லுது பாட்டாளி மக்கள் கட்சி. தரமான முழுமையான ஒரு கல்வியை இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். அதே போல் மருத்துவம், இலவசமான தரமான மருத்துவத்தை இந்த மக்களுக்கு அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது. ஆனால் நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம். அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்போம். 12 மாதம் போது 12,000 ரூபாய், 5 வருஷம் போது என்ன அமௌண்ட் ஆகுது? ஆகவே அதை கொடுத்து ஓட்டுகளை பெற வேண்டியது. அதாவது ஒரு மத்திய அரசாங்கம் இருந்தாலும் மாநில அரசாங்கம் இருந்தாலும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும். ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்வது ஒரு அரசாங்கத்தின் கடமை அல்ல. அது ஒன்று. இன்னொன்று சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ வந்து 2026 தமிழ்நாடு அரசியல் தேர்தல் களம் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த தேர்தல் களமாக இருக்கும். இப்போ நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்று இருக்கீங்க. 2026 அதே கூட்டணியில தொடருவீங்களா, இல்ல கூட்டணி மாற்றி அமைத்து தேர்தலை சந்திப்பீங்களா? இப்போ பொதுக்குழுவில் தான் சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து அதில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து கூட்டணி ஆட்சி வரும், அதில் பங்கு பெறுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் ஊடகத்தில் தானே சொன்னீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் பாமக நீடிக்கிறது.
இப்போ இருந்துகிட்டு இருக்குன்னு ஐயா தானே சொன்னாரு. இருந்துகிட்டு இப்போ இருக்கு. நான் எப்படி அதை சொல்ல முடியும்? எங்கள் தலைமை தானே சொல்லணும். அதுதான் சொல்லியிருக்கேன். இருந்துட்டு இருக்கு. அதான் நீடிக்கிறீங்க. இன்னொரு விஷயம் சார், இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து மாநில அரசு நடத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் எம்எல்ஏ வேலுச்சாமி அவர்கள் முன்வைத்தார். இப்போ வந்து மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி பாஜக மனது வைத்தால் இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம். நீங்க பாஜக கூட்டணியில் தான் பாமக இடம்பெற்றுள்ளது. நீங்கள் வந்து மத்திய பாஜக அரசுக்கு இல்ல பிரதமருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து உங்க கட்சி மூலமாக இந்தியா முழுவதிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யலாம். அழுத்தம் செய்யலாம். ஏற்கலையா? இல்ல செய்யலாம். நான் உங்களை ஒன்று கேட்குறேன். நிதிஷ்குமார் பீகாரில் இப்போ இந்த ஆட்சி இந்த இந்தியாவில் தானே இருக்கார். அவர் முதலமைச்சர் தானே. அவர் நடவடிக்கை எடுத்து அந்த கணக்கெடுப்பு நடத்தியிருக்காரு இல்லையா? மற்ற மாநிலங்களை நடத்தியிருக்கிறாருல்ல. ஏன் தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் நடத்தலை? அதான் தமிழ்நாடு இதுக்கு மட்டும் கழிக்கிறது. அதெல்லாம் தெரிந்த உண்மை. அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக குலசேகர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தை வந்து அடுத்து திமுக அரசு கலைத்து விட்டது. அதாவது திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டுல ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றது, தட்டி கழிக்கின்றது. ஆனா மத்திய அரசிடம் முழு அதிகாரம் இருக்கின்றதே. நீங்க கூட்டணியில் இடம்பெற்று இருக்கீங்களே, நீங்க வந்து மத்திய அரசுக்கு, பிரதமருக்கு, இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பாமக காரணமாக இருந்தால் உங்க கட்சி இன்னும் பெரிய லெவல்ல மக்கள் மத்தியில பிரபலமடையுமே. தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லைன்னா தான் மத்திய அரசாங்கத்துல நம்ம சொல்லலாம். மத்திய அரசு கட்டுப்பட்டதான் தமிழக அரசாங்கம். தமிழக அரசு கட்டுப்பட்டது மத்திய அரசாங்கம் கிடையாது. ஓகே, நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டதான் சட்டமன்றம். மத்திய அரசு சொன்னா மாநில அரசு செய்யணும். ஓகேங்களா? அது அந்த மாதிரி விதிமுறை இருக்கின்றது. இப்ப மத்திய அரசு நடத்தலாமே. அன்புமணி ராமதாஸ் வந்து மாநிலங்களுக்கு உறுப்பினர் ஆச்சே, அதான் நடத்தலாங்க. ஆனால் அதிகாரம் இவங்கள்ட்ட இருக்கும் பொழுது இவங்க செய்யல. அதனாலதான் நாங்க கேட்கிறோம், இதை இவங்க செய்ய முடியாம மத்திய அரசு தான் செய்யணும்னு இருந்தா அழுத்தம் கொடுப்போம். இங்கதான் அதிகாரம் இருக்க, ஏன் நீ செய்யல? அடுத்த மாநிலத்துல செய்யக்குள்ள ஏன் இந்த மாநிலத்துல செய்யல? அப்ப இந்த அரசாங்கத்துக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது. அதுல காரணம் இருக்கு, உடன்பாடு இல்லைதான் காரணம் இருக்கு. அது எதுக்காகன்னா, இப்ப இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை ஜாதி ஒன்று வன்னியர், இன்னொன்று ஆதி திராவிடர்கள், இன்னொன்று முக்குளத்தோர், இப்படி மேற்க கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாள கவுண்டர் இப்படி இருக்கிறாங்க. இது ஒரு பெரும்பான்மை சமுதாயம். இப்போ இந்த சமுதாயம் இப்போ எப்படி இன்னைக்கு புறக்கணிக்கப்படுதுன்னா, கல்வியால் வேலை வாய்ப்பால் இன்னைக்கு புறக்கணிக்கப்படுது. அதாவது பட்டியலினத்தை விட இந்த வன்னியர்கள் இன்னும் வந்து சேத்துலேயும் சகதியிலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஓலை குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மக்கள் முன்னேறணும்னு சொல்லி தான் நாங்கள் இயக்கத்தை அன்றைக்கி ஆரம்பித்தோம். அதனால் வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்டோம். இதில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், தஞ்சை, நாகை, திருவாரூர் இந்த பகுதியில் வன்னியர்களை படையாச்சின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல வன்னியர்னு சொல்கிறாங்க, மற்ற இடத்துல படையாச்சின்னு சொல்கிறாங்க. கரூர், நாமக்கல், ஈரோடு, இந்த வேலூர், பரமத்தி வேலூர் இந்த பகுதியில் கண்டருங்கிறாங்க. அதே போல் இப்போ இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதியில் வந்து இது நாயக்கருங்கிறாங்க. விழுப்புரம், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதியில் கவுண்டருங்கிறாங்க. சில இடங்களில் ரெட்டியார்னு சொல்கிறாங்க. இப்படி ரெட்டியாராக இருந்தாலும், கவுண்டராக இருந்தாலும், நாயக்கராக இருந்தாலும், வன்னியர்களாக இருந்தாலும், கண்டராக இருந்தாலும், படையாச்சியாக இருந்தாலும், இவங்கெல்லாம் வன்னிய மக்கள்ங்கிறத கணக்கெடுப்பில் வரல. அங்கங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, படையாச்சின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் வன்னியருங்கிறாங்க, நாயக்கருங்கிறாங்க, ரெட்டியாருங்கிறாங்க, கவுண்டருங்கிறாங்க, கண்டருங்கிறாங்க. அப்போ கவுண்டர்னு சொல்கிறது கொங்கு வேளாள கவுண்டருக்கு போயிடுது, ரெட்டியார்னு சொல்கிறது அந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ரெட்டியாருக்கு போயிடுது, கண்டர்னு சொல்கிறது கணக்கிலேயே வரல, வன்னியர்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, படையாச்சின்னு இது வந்து பெரும்பான்மை சமுதாயம் கணக்கில் வரல. அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் எந்தெந்த சமூகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கின்றார்கள் என்ற உண்மை தெரிந்துவிட்டால் ஆளுகின்ற கட்சிக்கு ஒரு ஆபத்து வந்துவிடும். ஒரு சிறுபான்மை சமூகம் பெரும்பான்மை சமூகத்தை ஆளுகிறது என்ற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு அச்சம் ஆளு கட்சிக்கு இருக்கின்றது. நடத்தவில்லை, அது எல்லாரும் தெரிஞ்ச உண்மைதான். அதனால்தான் நீங்க மத்திய அரசை நீங்கள் நடத்த அழுத்தம் கொடுத்து மனித வைத்தால் நாளைக்கு கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியா முழுவதும் நடக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து
காங்கிரஸ் இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று தெரிவித்துள்ளார். ஏன் பாஜக வந்து நடத்த வேண்டியதானே? ஸோ தப்பு மத்திய அரசு மேலும் உள்ளது, மாநில அரசு மேலும் உள்ளது. ஓகே, அப்படி அது முடிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்துல முகுந்தன் அவர்களை பாமகவுடைய இளைஞரணி மாநில தலைவராக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்த அறிவிப்பை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்த்தார். நீங்க இருவரும் வந்து மருத்துவர் ராமதாஸ் உடைய முடிவை ஆதரிக்கிறீங்களா இல்ல அன்புமணி ராமதாஸ் முடிவை ஆதரிக்கிறீங்களா? இருவர் முடிவை சொல்லுங்க சார். நான் என்ன கேட்குறேன், நாட்டுக்கு தேவையான பிரச்சனை என்னங்கிறத கேளுங்க. இப்ப இவ்வளவு நாள் நீங்க என்பது ஒரு ஏன்னா இளைஞர் என்பது யங்ஸ்டர், அது வந்து எங்க குடும்பம், பாமக ஒரு குடும்பம். ஓகே, அந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்க பேசி தீர்த்துப்போம். அதுல திரும்ப திரும்ப நீங்க கேள்வி கேட்கலாம். நான் கடைசியா முடிக்க, நீங்க வந்து யாருடைய முடிவை நீங்க ஏத்துக்கிறீங்க? அதாவது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உடைய அறிவிப்பை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவருடைய அறிவிப்பை ஏற்க மறுத்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் முடிவை நீங்க ஏத்துக்கிறீங்களா? யாரு முடிவை இருவரும் நீங்க ஆதரிக்கிறீங்க? நீங்க கேக்குற நிராகரிக்கிறீங்க? இல்ல நீங்க ஒரு மகிழ்ச்சியான தகவல் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க இது ஆவலோட எதிர்பார்க்கறீங்க இல்லையா? அதனால நாளைக்கு மாலைக்குள்ள எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணைந்து நாளைக்கு வந்து இளைஞரணி தலைவர் யாருன்னு அறிவிக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் வந்து யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆகவே அவங்க யார் அறிவித்தாலும் அவர்களை வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுவது தான் இந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருடைய பொறுப்பு, கடமை. அந்த அடிப்படையில் வந்து நாளைக்கு மாலைக்குள்ளே வந்து யார் இளைஞரின் தலைவர் என்பது வந்து எங்கள் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கண்டிப்பாக அறிவிப்பார். நீங்கள் வந்து அவசியம் நாளை மாலைக்குள்ளே நீங்கள் இது வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது முகிந்தனை மாற்றிவிட்டு வேறு ஒருவரை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக சொல்கிறீங்களா? இல்லை, இப்படி அவரையே ரெண்டு பேரும் ஒத்த கருத்தோடு அறிவிக்க வாய்ப்பு, எங்களது சின்னையாவும் முகுந்தனை அறிவித்தாலும் அல்லது வேறொருவரை அறிவித்தாலும் புதிதாக எங்கள் கட்சியில் இருக்கிற லட்சோப லட்சம் இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டு மறுப்பு தெரிவிக்காமல் செயல்படுவார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய சக்தியாக ஆளும் கட்சியிலே அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சியாக உருவெடுக்கும், வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்தேன். எந்த கூட்டணியில் இடம் பெறுவீங்க சார் 2026? பொதுக்குழுவில் வந்து தெளிவா சொல்லியாச்சு. கூட்டணி என்பதை முடிவு செய்கிற அதிகாரம் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவுக்கும் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் என்பதை பொதுக்குழு அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது. ஆகவே அவர்கள் இருவரும் எந்த கூட்டணி என்று முடிவு செய்கிறார்களோ அந்த கூட்டணியில வெற்றி பெறுவோம். அதற்காக நாங்கள் வந்து பாடுபடுவோம். நேயர்களே, மற்றொரு விவாத காலத்தில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.